ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லவ் மீ லைக் ஐ டூ ட்ராமாவோட எபிசோட் 2 பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம ஹீரோ லியோவை தான் காட்டுறாங்க. லியோ வந்து டாக்டரை பார்க்குறாங்க. டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு வந்திருக்க நோயோட பேர் ஹைப்போதெரப்பியா. இதனால் வாழ்க்கையில் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. ஆனால் சிகப்பை பார்க்கும்போது மட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது. இது ஒரு விபத்தால் தான் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, ஆனால் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான நிகழ்வு நடந்துச்சு சார். இந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்க்கும்போது அந்த பொண்ணை நான் டச் பண்ணும்போது எனக்கு சிகப்பை பார்த்தாலும் மயக்கம் ஏற்படலை அப்படின்னு சொல்லும்போது உடனே அந்த டாக்டரு, எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, இந்த பொண்ணை உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமான்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம லியோ, இல்லை தெரியாது. அப்போ நீங்கள் அந்த பொண்ணு தான் உங்களை க்யூர் பண்ணுவான்னு நினைக்கிறேன் இந்த நோயிலிருந்து. அதனால் நீங்கள் கொஞ்சம் அந்த பொண்ணுகிட்ட நெருங்கி கொஞ்சம் பழகுங்க, அந்த பொண்ணால் உங்களுக்கு மாற்றம் ஏற்படலாம் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. உடனே லியோ, நீங்கள் எதுக்கு இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது, நான் வந்து டாக்டர் மட்டும் கிடையாது, உன்னோட ஃப்ரெண்டும் கூட. நீ எங்கேயுமே போகிறதில்ல, எங்கேயும் எந்த ஒரு ஈவெண்ட்லேயும் சிகப்பை பார்த்தா மயக்க வருதுங்கிறதுக்காக கலந்துக்கிறதும் இல்லை. இதனால் உன் மேலே தப்பான அபிப்பிராயம் இருக்குது. அதனால் இது மாறணும் அப்படின்னா கொஞ்சம் அந்த பொண்ணால் உனக்கு மாறுதுன்னா இது எனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நம்ம ஹீரோ லியோ வீட்டுக்கு வந்து இதை தான் யோசிச்சுட்டே இருக்காரு. ஆஃபீஸ்லேயும் இதே பற்றி யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த பொண்ணை தொட்டது இது பண்ணது யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ யாருன்னா அசிஸ்டண்ட் ஒருத்தர் இருக்காருல்ல, அந்த அசிஸ்டண்ட் உள்ள வந்து நம்ம ஹீரோயினி டியானோட இன்ஃபர்மேஷன், அந்த டிராயிங்கை பூரா திருடி தான் இந்த கெவின் வந்து பண்ணியிருந்திருக்கான் அப்படின்னு தெரிய வருது. உடனே ஹீரோ அந்த கெவினை வேலையை விட்டு தூங்குங்க, அதே மாதிரி டியானோட இன்ஃபர்மேஷனை எனக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லி அனுப்புகிறாங்க. இப்போ கட் பண்ணால் ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்கில் பெரிய பெரிய ஸ்டாஃப்ஸ்லாம் உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து டிசைனர் இன்வெர்டர்ஸ் வைக்கக்கூடிய பார்ட்டியில் உங்களுக்கு இன்வைட் பண்ணும்போது நீங்கள் ஏன் போகலை அப்படின்னு சொல்லி அந்த ஆஃபீஸில் இருக்கக்கூடிய பெரிய டைரக்டர்லாம் கொஸ்டின் கேட்குறாங்க நம்ம ஹீரோட்ட. நம்ம ஹீரோ எதுவுமே பதில் சொல்லாமல் எனக்கு இந்த பார்ட்டிலாம் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏன் ஹீரோ போயிருக்க மாட்டார்னா, அந்த பார்ட்டியில் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட்டு தீம் வச்சு பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே ரெட் கலர் பலூன்ஸு, ஃப்ளவர்ஸு. ஹீரோவுக்கு சின்ன ரெட் கலரை பார்த்தாலே மயக்கம் வந்துடும். அப்படி இருக்கும்போது அந்த பார்ட்டிக்கு போனால் நம்ம ஹீரோவுக்கு கண்டிப்பாக அந்த மயக்கம் வந்துடும், எதுவுமே அட்டன் பண்ண முடியாது, அவரோட நோய் எல்லாருக்கும் தெரிஞ்சிருன்றதுக்காக தான் அந்த பார்ட்டிக்கு நம்ம ஹீரோ போகாமல் இருப்பார். இப்போ அந்த மீட்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய டைரக்டர்னு சொல்லலாம், அவங்க கம்பல் பண்ணி நம்ம ஹீரோ லியோவை எப்படியாவது அந்த மீட்டிங்க்கு அந்த இன்வைட் பண்ணியிருக்கிறதுக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஹீரோவால் மறுத்து சொல்ல முடியலை. ஏன்னா அந்த பார்ட்டியில் ஹீரோ கலந்துக்கிட்டால் மட்டும்தான் இவங்க கம்பெனியை ரன் பண்ண முடியும். அது ஒரு டிசைனர் பார்ட்டி, அதனால் வேறு வழி இல்லாமல் கலந்துக்கிறேன்னு ஒத்துக்கிட்டார் ஹீரோ. ஆனால் அந்த பார்ட்டியில் நடத்தக்கூடிய ஓனர் பேர் லூசி. அவர் வந்து ரொம்ப கோபக்காரராக, அவருக்கு ரெட்டுனா ரொம்ப பிடிக்குன்றதால அந்த தீமே, அந்த பார்ட்டியோட தீமே ரெட் கலரில் வச்சுருக்காராம். இதை யார் சொல்கிறான்னா, லியோவோட அசிஸ்டண்ட் டேங் சொல்கிறியா லியோட்ட. சொன்ன உடனே லியோ வந்து யோசிச்சுட்ருக்கான், எப்படி நம்ம இந்த பார்ட்டியில் கலந்துக்க போகிறோம் அப்படின்னு யோசிக்கிறான். அப்போ வந்து நம்ம ஹீரோ லியோ சொல்கிறாரு, என்கிட்ட தான் கண்ணாடி இருக்குல்ல, அந்த கண்ணாடி போட்டோம்னா ரெட்டு என் கண்ணுக்கு தெரியாதுல்ல, அந்த கண்ணாடி போட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அசிஸ்டண்ட் வந்து, இது வந்து மீட்டிங், இந்த இடத்துல நிறைய பேர் வருவாங்க, அப்போ நீங்கள் இந்த கண்ணாடி போட்டிருந்தா ரொம்ப வித்தியாசமாக தெரிவிங்க, அதுவும் டின்னர் மீட்டிங் அப்படி இருக்கையில் இந்த இடத்துல எதுக்கு ஒரு கண்ணாடி போட்டிருக்காருன்னு பெரிய ஒரு வதந்தி மாதிரி பேசுவாங்க சார் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினி ஞாபகம் வருது நம்ம ஹீரோக்கு. ஹீரோயினியை டச் பண்ணால் ஹீரோவுக்கு அந்த ரெட்டை பார்த்தாலும் மயக்கம் வராது இல்லையா, அதை யோசிச்சு பார்க்குறாங்க. யோசிச்சு பார்த்துட்டு டியானை பற்றினு நான் அவங்கள விசாரிக்க சொன்னேன்ல, விசாரிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் டேங்கிட்ட கேட்கும்போது அதுக்கு நம்ம டேங் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி போனேன். ஃபஸ்ட் டைம் ஃபாலோ பண்ணி போகும்போது நான் ஃபாலோ பண்ணுறேன்னு தெரிஞ்சதும் என் சைக்கிளையே உடச்சி போட்டுட்டா. அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது தடவை அவளுக்கு தெரியாமல் தான் எப்படி இருந்தாலும் நான் ஃபாலோ பண்ணிட்டு போனேன். அப்போ அவள் என்னடானா ஒரு ஃபுட்பால் எடுத்து நல்லா சப்புண்டு முதுகில் போட்டால் அது க்யூர் ஆகுறதுக்கே எனக்கு 1 வாரம் ஆச்சு. முதுகு வலி வந்துருச்சு.
திரும்பவும் முயற்சியை விடாமல் நான் திரும்ப ஃபாலோ பண்ணிட்டு போனேன். அவள் சத்தியமாக ஒரு பைத்தியமாக தான் இருக்கணும். அதனால என்ன செய்கிறான்னே தெரியாது. நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னா அவள்கிட்ட இருந்து கொஞ்சம் தூரமாக இருந்தால் தான் சார் நல்லது அப்படின்னு லியோட்ட சொல்லிட்டு இருக்கேன் டேங். இதெல்லாம் லியோ கேட்டுட்டு வாவ் சூப்பர், கண்டிப்பாக அந்த பொண்ணை நான் பார்க்கணும், இப்போ கூட்டிகிட்டு வாங்க அப்படின்றாங்க. உடனே அசிஸ்டண்ட்டு டேங் என்ன சொல்கிறாங்க, நான் இவ்வளோ தூரம் சொல்லியுமா நீங்கள் அந்த பொண்ணை கூப்பிட சொல்கிறீங்க அப்படின்னவும் நான் சொல்கிறத செய் அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. சார் அவங்க வெளியே பார்க்க தான் சாஃப்ட்டு, உள்ளே ரொம்ப ஹார்டு, ஒரு இப்போ கிறுக்கச்சி மாதிரி நடந்துக்கிறா, அதனால் நல்லா யோசிச்சு முடிவு பண்ணுங்க சார் அப்படின்னா, நீ போய் முதல்ல அவளை கூட்டுவா, அவளோட டிராயிங்கை பற்றி நான் கொஞ்சம் பேசணும் அவள்கிட்ட அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்ன உடனேயும் அசிஸ்டண்ட் கூப்பிட்டு வரலான்னு போகிறாரு. அப்போ ஹீரோ வந்து தனியாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு அங்கே வந்து ஒரு கோகோ கோலா பாட்டில் ரெட் கலர் இருக்குது. அப்போ ஹீரோ சேஃப்டியாக கண்ணாடி போட்டு தான் உட்காந்துருக்காரு. அந்த பாட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம், கண்ணாடியை கழட்டிட்டு மயக்கம் வருதா அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்குறாரு. ஆனால் லைட்டாக கண்ணாடியை கழட்டிட்டு பார்த்தோன்னே கிருகிருன்னு வந்துடுது நம்ம ஹீரோவுக்கு. உடனே டபக்குன்னு அங்கே டபக்குன்னு முகத்தை திருப்பிக்கிறாரு. இப்போ ஹீரோயின் என்ட்ரி ஆகிறா. ஹீரோயினி வந்த உடனேயும் ஹீரோ இவன் ஒன்றும் அவ்வளோ பெருசாக தெரியலையே, நார்மல் கேர்ள் மாதிரி தான் இருக்கான், இவளை நம்ம நோயை க்யூர் பண்ண போகிறா அப்படின்னு யோசிக்கிறாரு. இப்போ ஹீரோ கண்ணாடி போட்டிருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோயினியும் எங்கள்கிட்டையும் கண்ணாடி இருக்குது நாங்களும் போடுவோம் அப்படின்ட்டு போடுறா. மிஸ்டர் லியோ இன்வெஸ்டிகேட் பண்ணிங்களே, அதுக்கான ரிப்போர்ட் வந்துருச்சா, அந்த டிராயிங்லாம் என்னோடது தான் தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி கேட்கும்போது ஹீரோ வந்து அங்கே இருக்க ரெட் கலர் கோகோ கோலா பாட்டிலை கொடுக்குறியான், இந்தாங்க இதை முதல்ல குடிங்க அப்படின்னா. அப்போ கொடுக்கும்போது ஹீரோயினி கையை பிடிச்சிக்கிட்டே கண்ணாடியை கழட்டி பார்க்குறியான். மயக்கம் வருதானே, மயக்கம் வரல. இப்போ நம்ம ஹீரோயினிட்ட லூசி வரக்கூடிய அந்த பார்ட்டியை பற்றி சொல்கிறாங்க. அந்த பார்ட்டிக்கு வந்து நீயும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினிட்ட சொல்லவும், நான் எதுக்கு அந்த பார்ட்டிக்கு வரணும், என்னெல்லாம் வர முடியாது அப்படின்றாங்க. உடனே நம்ம ஹீரோ லியோ வந்து நான் வந்து உனக்கு எவ்வளோ பணம்னாலும் தரேன் வந்துரு அப்படின்றாங்க. உடனே பணத்துக்காக இருக்கிறவன் நினச்சேன் என்னையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி கிளம்பிடுறான் அந்த இடத்த விட்டு. அப்புறம் ஹீரோயினியோட வீட்டுக்கு போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பி போய்கிட்டு இருக்க பிறகு ஹீரோயினி ரோட்டில் நடந்து வராங்க. அப்போ யாரோ பின்னாடி ஃபாலோ பண்ணுற மாதிரி தோணுது, யாருன்னு தெரியல. ஒரு பையன் வந்து ஹீரோயினியை மிஸ்பிஹேவ் பண்ணுற மாதிரி வரையான். உடனே ஹீரோ தான் வேகமாக ஓடி வந்து அந்த பையனை பிடிச்சி அடிக்க போகையில் அந்த பையன் ரெட் கலர் பனியன் போட்டிருக்கான். அதனால் திரும்ப ஹீரோவுக்கு மயக்கம் வருது. அப்போ ஹீரோயினி வந்துடுறா. ஹீரோயினி வந்து பிடிச்சோடனே மயக்கம் நின்றுது. அப்புறம் ஹீரோயினி வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறா. ஹீரோவை கூப்பிட்டு போயிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறா. திரும்பவும் ஹீரோ அதே தான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு பார்ட்டி இருக்குது நீயும் வரணும் அப்படின்னு. உடனே ஹீரோயினி என்னால் வர முடியாது, உடனே டெபிட் கார்டு எடுத்து கொடுக்குறான். இந்த மாதிரி பணம் எவ்வளோ நாளும் ஸ்வைப் பண்ணிக்கோ, ஆனால் வா அப்படின்றா. அதை கீழே தூக்கி போட்டுட்டு நீங்கள் இப்போ இங்கேருந்து வெளியே போகிறீங்களா, இல்லை வெளியே போகிறதுக்கான பாதையை நான் காட்டவா அப்படின்னு ஹீரோயினி ஹார்டாக பேசுகிறா. பேசினோடனே இவங்க ரெண்டு பேரும் வெளியே கிளம்பி வந்துடுறாங்க. உடனே வந்த உடனேயும் ஹீரோ வந்து மறுபடியும் கதவை தட்டி அந்த பார்ட்டியோட கார்டு இருக்கும்ல, இன்வைட் கார்டு, அந்த கார்டை வந்து ஹீரோயினிட்ட கொடுக்குறா. கொடுத்து இந்த மாதிரி நீங்கள் மனசு மாறிச்சுன்னா கண்டிப்பாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறா. கொடுத்த உடனே ஹீரோயினி அதை பார்த்துட்டு லூசியோட பார்ட்டின்றது இப்போ தான் அவள் பார்க்குறா. லூசியை வந்து ஹீரோயினிக்கு ரொம்ப பிடிக்கும் போல். அதனால் ஹீரோயினி அதை பார்த்த உடனேயுமே நீங்கள் இதை முதல்லையே சொல்லியிருக்கக்கூடாதா, முதலே சொல்லியிருந்தா நான் வந்திருப்பேன்ல அப்படின்னு சொல்கிறா. சொன்னோடனே ஹீரோ வந்து அசிஸ்டண்ட்டை பார்த்துட்டு நீ வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது ஒழுங்காக இன்வெஸ்டிகேட் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இப்போ வந்து ஹீரோயினி வந்து பயங்கரமாக ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு ஒரு தேவதை மாதிரி வரா. அதை பார்த்து ஹீரோக்கே ஒரு மாதிரி ஆயிடுது, இவ்வளோ அழகாக இருக்காளே அப்படின்னு பார்க்குறான் ஹீரோ. கீழே இறங்கி வந்தோடனே ஹீரோயினிட்ட ஒரு பேட்ச், ஒரு கழுத்தில் ஒரு டை மாதிரி ஒரு ரெட் கலரு கிளிப்பு ஒன்று இருக்குது. அதை வந்து ரெட் கலர் தீமுங்கிறதால நம்ம ரெட் கலரில் ஏதாவது போட்டு போகணும் அப்படின்னு ஹீரோ சொல்லவும், ஹீரோயினி வந்து சரி இந்தாங்க போட்டுக்கோங்கன்னு கழுத்தில் மாட்டுறது கூட இல்லை நீ போட்டு விடு அப்படின்றாரு. உடனே ஹீரோயினி போட்டு விட்றாங்க. போட்டு விட்டோடனே ஹீரோ வந்து ஹீரோயினி கையை பிடிச்சிக்கிட்டே ஹீரோ வந்து அந்த ரெட் கலர் கிளிப்பை ஹீரோயினிக்கு போட்டு விட்றாங்க. அப்போ வந்து மயக்கம் வரலை. ஸோ இனிமேல் வந்து நீ என் கையை பிடிச்சிக்கிட்டே தான் இருக்கணும், அந்த பார்ட்டியில் கையை விடவே கூடாது, அதுதான் நம்ம அக்ரிமெண்ட்டுன்ற மாதிரி பேசுகிறேன். நெக்ஸ்ட் ஒன்று ஹீரோயினியை சரின்னு சொல்லிடுறா. இப்போ அந்த பார்ட்டி நடந்துகிட்ருக்கு. பார்ட்டி பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல்லு ரெட்டாக இருக்குது. ரெட் கலர் பலூன், ரெட் கலர் டேபிள், கேக், அங்கே இருக்க எல்லாமே ரெட் கலரில் தான் இருக்குது.
ஆனால் எதுவுமே ஹீரோக்கு வந்து மயக்கத்தை உண்டு பண்ணலை. ஏன்னா ஹீரோயினி கையை பிடிச்சிட்டே இருக்கார் இல்லையா, அதனால் மயக்கம் வரவே இல்லை. 2 பேரும் கேக் சாப்பிட்றாங்க. அப்போ கூட சாப்பிட்றேன் கையை விடுன்னு ஹீரோயினி சொன்னால் கூட கையை விட என் கையை விடக்கூடாது, நீங்கள் ஓயாமல் அப்படியே சொல்லிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி கேட்குறா. நான் சொல்கிறது மட்டும் கேளு அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டே இருக்காங்க. அப்போ அங்கே 2 பொண்ணுங்களாம் இவன் எவ்வளோ அழகாக இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வராங்க. உடனே ஹீரோ பற்றியா என்னை பற்றி எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தா ஹீரோவை பற்றி பேசலாம். அங்கே லியோ நின்றுட்டுருப்பாங்க, அவரை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. உடனே ஹீரோயினி மற்ற பொண்ணுங்கள்லாம் லியோட்ட போய் பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோயினி வா 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 நம்மளும் போவோம்னு சொல்லிட்டு 2 பேர் போகிறாங்க. இந்த மாதிரி எங்கள் கம்பெனி பற்றி சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, டிசைனர் டாய்ஸ் கம்பெனி, அதுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லியோட ஹீரோ பேசும்போது, இதிலலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நான் இப்போ சாதாரணமாக விளையாட தான் வந்தேன் அப்படின்றாரு. உடனே ஹீரோ இந்த மாதிரி வந்து எங்கள் கம்பெனி வந்து ரொம்ப நல்ல கம்பெனி அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது எதையுமே கண்டுக்கலை லியோன்றவன், எதுவுமே கண்டுக்க. அப்புறம் ஹீரோயினி பேசுகிறா, நான் உங்களோட சீனியர் தான், நீங்கள் வந்து இந்த மாதிரி கேம் விளாட்றதுல பயங்கரம்னு கேள்விப்பட்டேனே அப்படின்ற மாதிரி ஹீரோயினி பேசுவோம். ஹீரோவுக்கு கொஞ்சம் பொசசிவ் ஆயிடுச்சு. உடனே நானும் விளாட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கும் இப்போ லியோவுக்கும் பயங்கரமாக போட்டி மாதிரி வருது. அதில் வந்து ஹீரோ தான் ஜெயிக்கிறாரு. உடனே ஹீரோயினி சொல்கிறா, உங்கள் கம்பெனியில் வந்து லியோ வந்து சைன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக முடியுதானே, நான் எதுக்கு விட்டு கொடுத்து போகணும், நான் சாதாரணமாக தான் விளாண்டேன், நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. சொன்ன உடனேயும் இப்போ வந்து ப்ரைஸ் வந்து ஹீரோவுக்கு தான் கிடைக்கிது. ஆனால் ஹீரோ வந்து யார்கிட்ட கொடுக்குறாங்கன்னா நம்ம லியோட்ட தான் கொடுக்குறாங்க. ஆனால் லூசிகிட்ட கொடுக்கும்போது லூசி வேணான்றாரு. இப்போ கட் பண்ணால் லியோட ஃப்ரெண்டு யாரோ ஸ்கூல் ஃப்ரெண்டு போல், அந்த ஃப்ரெண்டை காட்டுறாங்க. அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி நீ என்ன இங்கே வந்திருக்கியே நல்லா இருக்கியா என்னான்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆனால் லியோ வந்து சரியாக பேசுகிறப்பல தெரியல. ஹீரோயினோட கையையும் பிடிச்சிக்கிட்டே இருக்கிறத அந்த ஃப்ரெண்டு பார்த்துட்டு யார் இந்த பொண்ணு அப்படின்னு கேட்குறான். உனக்கு பேர் வேணும்னா என்னைய கூப்பிட்டுருந்தா நான் கூட வந்திருப்பேன்ல, இவ்வளோ சீப்பான பொண்ணெல்லாம் கூப்பிட்றா அப்படின்றவும் ஹீரோயினிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. கையை எடுத்துகிட்டு அங்கே போகும்போது ஹீரோ பட்டக்குன்னு கையை பிடிக்கிறாரு. பிடிச்ச உடனேயும் உடனே ஹீரோயினி சொல்கிறா, இந்த மாதிரி நான் உங்கள் கண்ணை அழகான கண்ணை வச்சுட்டு பாருங்கள், நான் ஒன்றும் உங்கள் ஹீரோவை பிடிச்சிட்டு இல்லை, அவர் தான் என்னையை பிடிச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லவும் அந்த ஃப்ரெண்டுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அங்கேருந்து கிளம்பிடுறா. உடனே ஹீரோட்ட கேட்குறா, நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்டு ஸ்கூல் படித்தவங்கன்னு சொல்கிறாங்க, அவங்கள்ட்ட பேசாமல் இருக்கீங்க, எனக்கு அதுக்கெலாம் டைம் இல்லை, என்னது அன்பை காட்டுறதுக்கு டைம் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இவர் சரியான கிறுக்கனாக இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி இருக்கா. ஆனால் என்ன நடந்தாலும் சரி ஹீரோயினியோட கையை மட்டும் விடுறதா இல்லை ஹீரோ. அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு கட்டத்தில் ஹீரோ வந்து அந்த லூசிகிட்ட பேசலான்னு போகிறப்ப லூசி சுற்றி இருக்கிற பொண்ணுங்கள்ட்டலாம் நீங்கள் வந்து ஹீரோலையோ வந்து சுற்றி நின்றுக்கோங்க, என்னைய பார்க்க விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறேன். உடனே எல்லாரும் ஹீரோவை சுற்றி நின்றுடுறாங்க. கேர்ள்ஸ்லாம் சுற்றி நின்றுட்டு உங்கள் ஆட்டோகிராஃப் கொடுங்க அப்படி இப்படின்னு சொல்லவும் ஒரு இடைஞ்சலாகிடுது, கூட்டமாகிடுது. அந்த இடத்துல வந்து ஹீரோயினியோட கையை ஹீரோவுக்கு விட்டுடுறாரு. விட்டு ஒன்றையும் மேலேருந்து அந்த நேரம் பார்த்து ஒரு ரெட் கலர் பலூன்லாம் உடச்சி விட்றாங்க. ஃபுல்லாக ரெட் கலரில் இருக்கனால ஹீரோவுக்கு பயங்கரமாக மயக்கம் வந்துடுது. மயக்கப்பட்டு விழுந்துடுறாங்க. அப்போ ஹீரோயினி வந்து கரெக்டாக தாங்கி பிடிச்சிட்றா. பிடிச்ச உடனே உங்களுக்கு என்னாச்சு, ஏன் மயக்கப்பட்டு விழுந்தீங்க அப்படின்னு கேட்குறா. இதோடு இந்த எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோடு அடுத்தடுத்த நாட்களில் பார்க்கலாம். என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.